ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த சாரீக்கு ஒரு நெக் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணலாம். சாரீ பார்த்திங்கன்னா நல்ல டார்க் பெப்சி ப்ளூவில் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ராமர் கிரீன் மாதிரி ராமர் ப்ளூவில் ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நார்மல் வந்து ரவுண்ட் கழுத்தில் நம்ம வந்து எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம தைச்சதுக்கப்புறம் கூட தைச்ச ப்ளவுஸில் நீங்கள் டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த லைனிங் கிளாத்தை இப்போ நான் மெயின் கிளாத்தில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்பவும் போலேயே வந்துட்டு கீழே இடுப்புக்கிட்ட வந்து அடிச்சுட்டு அப்படியே திருப்பி ஒரு தையல் போட்டுட்டு ஃபுல்லாக லைனிங்கோடு அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இந்த டிசைனுக்கு பார்த்திங்கன்னா நான் சாரீலேருந்து தான் கட் பண்ண போகிறேன். ஒரு சிஸ்டர் மட்டும் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, சாரீலேருந்து கட் பண்ணினா சாரீ வந்து பத்துமா அப்படின்னு. கண்டிப்பாக சாரீ பத்தாது. இப்போ பேக் பீஸ் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கேன். கேன்வாஸ் இந்த அகலத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து ரெண்டாக மடிச்சிருக்கேன். இப்போ நம்ம அந்த ஓப்பன் வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஒரு டைமண்ட் ஷேப்பில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அது நமக்கு என்ன ஹைட்டு அகலம் தேவையோ அதை வந்து நம்ம பாடி சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் உடம்பாக இருக்காங்க அப்படின்னா நமக்கு பேக் பீஸ் வந்து அந்த ஷோல்டர்கிட்டேருந்து கீழே வரைக்கும் நமக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கும்ல இடுப்பு பகுதிக்கிட்ட. இதுவே வந்து ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஷோல்டர் சின்னதாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் 1.5 இன்ச் கேப்பில் 1.5 இன்ச் மார்க் பண்ணி அதிலிருந்து 1 இன்ச் வந்து சென்டர் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம டைமண்ட் ஷேப் வந்து நம்ம ஸ்கேலில் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் கேன்வாஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பீஸ் வந்து கொடுக்க போகிறேன். இது இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் நார்மலாக வந்து அப்படியே வந்து ப்ளவுஸ் மேலேயே வந்து நம்ம இந்த பீஸை கட் பண்ணி அப்படியே வச்சும் தைச்சிக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து வைக்க போகிறேன். அப்படி இல்லாமல் நார்மலாக வந்து அப்படியே மேலேயும் கொடுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியணும்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் அது மேலே வந்து அப்படியே வச்ச மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால இது ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும், அது ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும். உங்களுக்கு சீக்கிரம் வேலை முடியணுன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு பீஸ் கொடுத்து கேன்வாஸை வந்து அந்த லைனிங் பீஸில் வந்து சைடெல்லாம் வந்து மடித்து தைச்சிக்கிறேன். அந்த ஷைனிங் இருக்கிற பக்கம் நான் உள்ளே வர மாதிரி வச்சுட்டு மேலே வந்து நம்ம இதில் வந்து தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாக வந்து சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம வந்து பைப்பிங்கும் வந்து கொடுக்க போகிறோம். பைப்பிங்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாரீ பீஸை கட் பண்ணி அதில் பைப்பிங் கொடுத்து இதை வந்து மேலே வந்து தைச்ச ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது நம்ம அப்படியே மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தான் கட் ஒர்க் மாதிரி தான் தைக்கணும்லாம் கிடையாது. இது கொஞ்சம் வேலை அதிகம்தான். இருந்தாலும் உள்ளே வைக்கும்போது நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். மேலே வச்சு தைச்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். நம்ம தைச்ச ப்ளவுஸில் மேலே வச்சு தானே தைக்க முடியும். அதனால் நீங்கள் தைச்சதுக்கப்புறம் டிசைன் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணிவிட்டு நகராமல் இருக்கிறதுக்கு பின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இந்த கார்னர்லாம் இந்த மார்க்கரில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல ஊசியை குத்தி நிறுத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு ஷேப்பும் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். இப்போ இதே மாதிரியே எல்லாமே நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி திருப்பிக்கலாம். இப்போ நம்ம நேராக ஒரே பீஸ் வந்து கொடுத்துருக்கோம்ல, அதை வந்து நம்மளால் அப்படியே வந்து திருப்ப முடியாது. இப்போ இந்த சென்டரும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு இதோட இந்த பீஸ் நேராக கொடுத்துருக்கோம்ல அதில் வந்து நடுவுலையும் கட் பண்ணி தனித்தனியாக நம்ம வந்து திருப்பிக்கலாம். இப்போ ஒரே பீஸாக இருந்தால் நம்ம எப்படி திருப்ப முடியாது இல்லைங்களா. அதனால் வந்து சென்டரில் வந்து இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம வந்து ஒன்றா திருப்பி வந்து எடுத்துக்கலாம். கேன்வாஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி சில்க் காட்டன் பீஸ்க்கெல்லாம் வந்து லைனிங் கொடுத்து திருப்புங்க. அப்படியே திருப்பிட்டிங்க அப்படின்னா உள்பக்கம் வந்து கேன்வாஸ் தான் இருக்கும். நமக்கு லைனிங் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னில் வந்து ஒட்டாது. வெறும் கேன்வாஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின்னில் ஒட்டும். அது சீக்கிரமாக வந்து கேன்வாஸும் பிரிஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி கொடுங்க. இதுவே காட்டன் பீஸ் அப்படின்னா நம்ம வந்து லைனிங்குள்ளே போகிற மாதிரி அப்படியே திருப்பி எடுத்துப்போம். இது சில்க் காட்டன் அப்படிங்கிறதுனால நம்ம லைனிங்கில் திருப்பும்போது இது வந்து மெயின் கிளாத்தோட மேல் பகுதியில் வந்துடும். அப்போ நமக்கு வெளியில் வந்து ஒயிட் கலர் கேன்வாஸ் வந்து அப்படியே தெரியும். அதனாலே இதுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா லைனிங் கொடுத்து நான் திருப்பியிருக்கேன். பைப்பிங் நான் வந்து ரெடிமேட் பைப்பிங் தான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ரெடிமேட் பைப்பிங் வைக்கிறதும் வைக்காதும் நம்மளோட விருப்பம்தான். நான் இதில் இந்த கலர் ஒயிட் கலர் வந்ததுனால பைப்பிங் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பைப்பிங்லாம் வந்துட்டு நான் அந்த கார்னரில் வந்து கட் பண்ணலாம் இல்லை, அப்படியே நிறுத்தி நம்ம திருப்பும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாகவே வந்துடுச்சு. நம்ம கரெக்டாக அந்த கார்னர் இடத்துல கொண்டு வந்து ஊசியை குத்தி நிறுத்திட்டு திருப்பினோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து நமக்கு அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள் எல்லாமே நான் வந்து வச்சு முடிச்சிட்டேன்.
இப்போ அதுக்கப்புறமா நம்ம இந்த saree கிளாத் வந்து வச்சுக்கலாம். saree கிளாத் வந்து கண்டிப்பாக கட் பண்ணுனா saree வந்து பத்தாது. அது வந்து கொஞ்சம் உடம்பா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பத்தாது. அவங்க ஒரு கிளாத் வாங்கி அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். அவங்க ஓகேனாங்கன்னா நம்ம சாரீலேயே கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஆப்போசிட் கலரில் சில்க் காட்டன் வாங்கி தான் நம்ம வந்து saree என்ன கலரோ அதுக்கு மேட்சிங்காக சில்க் காட்டன் வாங்கி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது வந்து கஸ்டமரோட விருப்பம் தான். அவங்க வந்து சாரியில் கட் பண்ணிக்க சொன்னாங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து சில்க் காட்டன் வாங்கி தான் வந்து ஸ்டிச் பண்ணோம். கண்டிப்பாக சாரியில் கட் பண்ணுனா சாரீ வந்து பத்தாது. நான் அந்த கலர் சாரியில் இருந்த கலரே பார்த்திங்கன்னா 2ஆக மடித்து கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த கலர் லைனிங் வந்து எனக்கு கிடைக்கல. அதனால் வந்து ஒரு சிங்கிள் பீஸாக வச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் அந்த பீஸையே வந்து இதுக்கு வந்து நான் கம்மியாக தான் கட் பண்ணியிருந்தேன் சாரியிலேருந்து. அதையவே நான் 2ஆக மடித்து அப்படியே சைடில் ஓவர்லாக் போட்டுட்டு அந்த பிசுரெல்லாம் தெரியாமல் அதுக்கப்புறம் நான் வந்து வச்சுட்டேன். நீங்கள் அப்படி ஓவர்லாக் இல்லை அப்படின்னா சைடில் பிசுறு இல்லாத மாதிரி மடித்து வந்து தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு அப்படியே வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக தைச்சி முடித்ததுக்கப்புறம் நெக்குக்கு வந்து நம்ம பைப்பிங் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட்டு பேக் சைடு எல்லாம் பைப்பிங் கொடுக்குறீங்க அப்படின்னா ஷோல்டரெலாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து த்ரெட் பைப்பிங் வச்சுருங்க. அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பேக் சைடு ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து கலர் நல்லாவே டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால நல்லா ப்ரைட்டாக தெரியுது நமக்கு. இப்போ நார்மலாக நான் வந்து கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அந்த கிராஸ் பீஸை 2ஆக மடிச்சுட்டு நான் வந்து அதில் ரெடிமேட் பைப்பிங்கை அது மேலே வச்சு இந்த மாதிரி தைச்சிக்கிறேன். நான் இதுக்கு பார்த்திங்கன்னா டபுள் ஃபுட் ரெடிமேட் பைப்பிங் வந்து டபுள் ஃபுட்லேயே வைக்கலாம். ஈஸியாக தான் வரும். நீங்கள் அதை பார்த்துக்கங்க. உங்களுக்கு வராது அப்படின்னா சிங்கிள் ஃபுட் மாற்றி கூட வச்சுக்கலாம். இப்போ சைடில் கொஞ்சம் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம பைப்பிங் வந்து வச்சுக்கலாம். இப்போ ப்ளவுஸோட மேல் பக்கத்தில் நான் வந்துட்டு பைப்பிங் வந்து அடியில் இருக்கிற மாதிரியும் லைனிங் கிளாத்து வந்து மேலே இருக்கிற மாதிரியும் நான் வந்து தைக்கிறேன். மேலே நம்ம ஃபஸ்ட்டு வச்சு ஜாயின் பண்ணியிருப்போம்ல, அந்த பைப்பிங் வந்து நமக்கு இந்த பக்கம் தையல் தெரியும்ல, அந்த தையல் மேலேயே வந்து நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா பைப்பிங் வந்து நம்ம திருப்பும் போது நீட்டாக வந்து அழகாக ரொம்ப அப்படியே சன்னமாக வந்து நமக்கு வந்து வெளியில் தெரியும். இப்போ ஸ்மால் கட் போட்டு இந்த பீஸை வந்து அப்படியே திருப்பிட்டோம் அப்படின்னா அந்த ரெடிமேட் பைப்பிங்கில் இருக்கிற அந்த பிசுறு வந்து நமக்கு மறைஞ்சிரும். அந்த பிசுறு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் படும்போது அது ஜருகு அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து அரிக்கும். இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அந்த பிசுரை வந்து நம்ம மறைச்சிடலாம். அப்போ நமக்கு கிளாத்து தான் இருக்கும். அந்த பைப்பிங் வந்து நமக்கு ஒன்றும் இரிட்டேட் பண்ணாது. அதுக்காக தான் அந்த பைப்பிங் வந்து லைனிங் இல்லாமல் கொடுக்காதீங்க, பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள் பைப்பிங் எவ்வளோ நீட்டாக சன்னமாக அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதே டிசைனை வந்து ஸ்லீவுக்கும் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸ்லீவ் தைச்சிட்டு நான் வந்து காட்டுறேன். ஏன்னா ஸ்லீவ் சேம் இதே தான். நான் எப்படி கைக்கு பேக் சைடு வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரியே ஸ்லீவுக்கு வந்து அதே அளவில் கொடுத்துட்டு கைக்கு வந்து பைப்பிங் வந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னா மேலே வச்சு தைங்க. இல்லை இந்த மாதிரி வேணும்னாலும் கட் பண்ணி தைச்சி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.